நீட் ப்ரிப்பரேஷனில் மார்க் டெஸ்ட் ஆர் பாக் டெஸ்ட்டுக்கு ஒன் லெசனை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்துடுதா? அப்போ நீங்களும் நான் பண்ண இந்த தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இது? என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் நீட் ப்ரிப்பரேஷனில் லெட்ஸே பயாலஜியில் ஒன் லெசனை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் 1 பேஜ் தான் ரிவைஸ் பண்ணியிருப்பேன். 2 ஹவரில் ½ பேஜ் தான். அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1 டே ஆயிரும். அண்ட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள எக்ஸாமே வந்துடும். ஸோ மார்க் இன்க்ரீஸே ஆகாது. இந்த தப்பை நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாட்ச் ஃபுல் வீடியோ அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் ரீச் ஆகும் அண்ட் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும். நம்மள பல பேருக்கு லேர்னிங் நியூ கான்செப்ட்க்கும் ரிவைஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸே தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஸ்டடியிங் நியூ கான்செப்ட் ஸ்லோவா ரீட் பண்ணி பேஸை பில்ட் பண்ணணும். ஈச் சென்டென்ஸ் முடிஞ்சதும் ஹவு அண்ட் ஒய் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டு டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் டைம் டேக்கன் would be more. For revision, we have to recall the things what we have studied already, not to relearn that same thing. Time taken should be less. பட் நமக்கு தான் நியூ கான்செப்டை படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கோ அதுக்கு ஈக்குவலான டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எடுக்குதா? ஓகே, ஹவ் ஐ சால்வ் திஸ் ப்ராப்ளம் அண்ட் கிராக் தி நீட் எக்ஸாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரீடிங். வீடியோ லெக்சர்ஸ் ஆர் ஆஃப்லைன் கிளாஸ் முடிஞ்சதும் என்சிஆர்டி புக்கு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டோன்ட் யூஸ் ஹைலைட்டர்ஸ், ஜஸ்ட் யூஸ் பென்சில் ஃபார் அண்டர்லைனிங் த டவுட்ஃபுல் லைன்ஸ் பிகாஸ் திஸ் ப்ரிவென்ட்ஸ் த ஓவர் ஹைலைட்டிங். Step 2, using 3 colors highlighters because too many colors confuses your brain. Use like this: yellow for important facts and definition, green for examples, exceptions and diagrams, orange for oftenly asked NCERT lines. Step 3, active recall highlighting. Now video lectures பார்த்தாச்சு, ஹைலைட்டும் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் த புக் அண்ட் டூ ஆக்டிவ் ரீகால். கண்டிப்பாக சில லைன்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அந்த லைன்ஸையும் இப்போ ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. If you didn't miss any line, congratulations for you. Step 4, mark keywords. இப்போ பயாலஜியில் எவ்ரி லைன் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ நம்ம அதை ஹைலைட் பண்ணோம்னா ஹோல் புக்கையும் ஹைலைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் இட் வில் பி யூஸ்லெஸ் ஃபார் ரிவிஷன். ஸோ ஜஸ்ட் ஹைலைட் த கீவேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ரைபோசோம் இஸ் த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ். இந்த லைனில் ஜஸ்ட் மார்க் ரைபோசோம் அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ். நவ் நம்ம ஹைலைட் பண்ணதை வச்ச ஒன் லெசனை வித்தின் 45 மினிட்ஸ்க்குள்ள ஹைலைட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.